விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்க, திட்டம் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம், அப்புறம் செய்யலாம், எரியிற வரைக்கும் எரியட்டும், அப்புறம் அப்படின்னு அங்கதான் டேஞ்சர் வருது. அங்கதான் டேஞ்சர். பி ப்ரிப்பேர், பி ப்ரிப்பேர், பி அவேர், பி அவேர். அவேரா இருங்க, ப்ரிப்பேரா இருங்க. பர்ஃபெக்டா போயிட்டு இருப்ப. அவன் தான் நிறைய பேசுவான். வச்சிருக்கான் தரணை பத்தியா, கல் நெஞ்சக்காரன், கொஞ்சம் கொடுத்து உதனானவா, இவெல்லாம் பரலவம் போறானா, பரலவம் சேர்த்துக்குமா. அவன் பேசுறான், செவி சாய்க்காத, புத்தி எல்லாம் பேசுறான், புத்தி எல்லாம் பேசுறான், புரியாம பேசுறான், புரியாம பேசுறான். வாங்க, விக்கிரண்ட வாங்க வேண்டியதானே. கல்வஞ்சக்காரன் நீ வாங்க, அவன் வாங்க வேண்டியது. வாங்காம ஒன்ன குறை சொல்லுவான். புரிஞ்சுதா? இன்னைக்கு நிறைய புத்தி இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக உன் பரிசுத்தை விட்டுறாத, உன் பர்ஃபெக்ஷன் விட்டுறாத, உன்னுடைய உண்மையை விட்டுறாத, உன்னுடைய காத்து விட்டுறாத. ஓங்கிறது நீ துணிஞ்சு நில்லு தேவச்சனமே. நீ நிறைய பேருக்கு கொடுத்து நிக்கிறவன் இல்ல, கொஞ்சம் பேர் அங்க நிற்கிற, அங்க நிக்கிற கூட்டம். உண்மையை விட்டுறாத, உத்தமத்தை விட்டுறாத, பர்ஃபெக்ஷன் விட்டுறாத. அது கத்தருக்கு பெரிய கிருபை. பிளான் 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 பண்ணு. அவன் பேசுவாங்க, கொல்லுஞ்சக இவெல்லாம் பரலாம போயிட்டான், கொடுத்து உதவுனானவன். அவன் தவறு பேச மாட்டாங்க, நீ தரலாம் பேசுவான். ஓகே, வாங்க போயிட்டாங்க. வர்றதுக்குள்ள மழை வந்து போயிட்டாங்க, எல்லாம் பரலாம். இப்ப தேத்தட்டி அண்ணவரே திறங்க, திறக்க முடியாது, திறக்க முடியாது. உங்களை பார்த்து பேசுறாரு, பி ப்ரிப்பேர், பி அவேர். அந்த வருகைக்கு ஆயத்தப்படுங்கள், ஆயத்தமாயிருங்கள். தீவட்டியும் வேணும், எண்ணெயும் வேணும். தீவட்டி வெளியே தெரிகிற பிரகாசமா எரிகிற உன் சாட்சியில் வாழ்க்கையை குறிக்கும். தீவட்டி வெளியே எரியும், வெளிச்சத்தை குறிக்கும். வெளிச்சம் வேணும் உனக்கு. என்ன அபிஷேகத்தை குறிக்கும், உள்ளார்ந்த வாழ்க்கையை குறிக்கும். தீவட்டி வெளியேறங்க வாழ்க்கையை குறிக்கும், எண்ணெய் உள்ளார்ந்த வாழ்க்கை குறிக்கும். ரகசியம் புரிஞ்சுக்குங்க. தீவட்டி வெறியும் வெளியே தெரியும், எண்ணெய் உள்ள வெளியே தெரியாது. ஆனா உள்ளார்ந்த மனுஷன், ஆவி மனுஷன். ஆமா, அபிஷேகத்தை குறிக்கும். அபிஷேகம் ஆவியில பலப்படணும். அங்க பலப்பட்டாதான் மேல பிரகாசிக்க முடியும். சும்மா இருந்துட்டு இருக்க முடியாது. ஆவியில மேல எரிய முடியாது. தீவட்டியவே எண்ணெய் வேணும்.